இப்போ நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னா மேக்ஸிமம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பீங்க. அப்படியே எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். பட் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த 3 விஷயம் ப்ரோ, ஜஸ்ட் 3 விஷயம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இட் வில் மேக் சேஞ்ச் ப்ரோ. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக நம்ம பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ப்ரோ எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லாதனால என் கூட யாருமே பேச மாட்டாங்க. ப்ரோ நான் ஒல்லியாக இருக்கேன், ப்ரோ நான் குண்டாக இருக்கேன், ப்ரோ நான் கருப்பாக இருக்கேன். ஷட் த ஃபக் அப். இது எதுவுமே காரணம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பர்சனாலிட்டி. ப்ரோ என்னோட நேட்டிவ் தஞ்சாவூர் பக்கம் ஒரு சின்ன ஊர். அங்கே தான் நான் ஸ்கூல் எல்லாமே படித்தேன். என்னோடய ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ இல்லை பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுலையோ எந்த வித கஷ்டமுமே இருந்ததில்லை. பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே அங்கே இருந்ததுனால என்னோடய பாண்டிங், அங்கே சுற்றி உள்ளவங்களோட பாண்டிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. என்னை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஒன்று நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்தோன்னா தான் தெரிஞ்சு நான் எந்த அளவுக்கு ஒருத்துன்னு. இங்கே நான் சென்னை வந்ததுக்கப்புறம் மற்ற பசங்க கூட இன்டராக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. யாரு கூடமே பெருசாக கனெக்ட் பண்ணிக்க முடியல. அந்த பாண்டிங்கிறது எனக்கு சுத்தர செட் ஆகலை. ஊரில் அப்படியே கேங்காக அப்படியே செம்மையாக சுற்றிட்டு இங்கே சென்னை வந்துட்டு யாருமே இல்லாமல் ஒரு பாண்டிங்கே இல்லாமல் ஐ ஸ்ட்ரகிள் லாட் ப்ரோ. ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அந்த பீரியட் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ மேக் திஸ் வீடியோ ப்ரோ. இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ப்ரோ. ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டோன்ட் கிரிட்டிசைஸ் ஆர் கம்ப்ளைண்ட், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஸ்கூல் படிக்கல எனக்கு சோசியல் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, மேக்ஸ் சார் ஒருத்தர் இருந்தார். ஆக்சுவலாக எல்லாருக்குமே இருப்பாங்க. மேக்ஸ் சார் எப்படின்னா, நான் மார்க் கம்மியாக எடுத்தேன்னா திட்டுவார், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவார், அடிப்பார். அடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை, மாடு மாதிரி வாங்கிட்டு போயிடுன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்போலேருந்தே எனக்கு மேக்ஸ் பெருசாலாம் வராது. சோசியலும் பெருசாலாம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக படிப்பே வராது, அது வேறு விஷயம். பட் அண்டர்ஸ்டாண்ட், மேக்ஸ் எனக்கு சுத்தர வராது. ஸோ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் 10th படிக்கல, மேக்ஸில் நான் ரொம்பவே கம்மியாக மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு அந்த மேக்ஸ் சார் என்ன பண்ணுவார்னா, செம்மையாக அசிங்கப்படுத்துவார், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக சோசியல் டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, கம்மி மார்க் எடுத்தாலுமே எதுக்காக நான் கம்மி மார்க் எடுத்தேன் அப்படின்னு ஷி ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லடா, உனக்கு இந்த போர்ஷனில் மார்க் கம்மியாக இருக்குது, இதில் ஃபோக்கஸ் பண்ணு. அவங்க என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இங்கே என்னோட சோசியல் டீச்சர், மேக்ஸ் சார் 2 பேரோட மோட்டிவுமே என்னை நல்லா படிக்க வைக்கிறது, மார்க் எடுக்க வைக்கிறது தான். பட் ஆனால் ரிசல்ட் எது கொடுக்கும்? நீங்கள் நினைக்க மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணால் ரிசல்ட் வரும்ன்றது கிடையாது. யார் ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட என்ன ரிசல்ட்ன்றது வந்துச்சு. அண்ட் எண்டில் பப்ளிக் எக்ஸாமில் நான் மேக்ஸில் 60 மார்க்கு, சோசியலில் கெஸ் 98 மார்க். ப்ரோ நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த பனிஷ்மெண்ட் பண்ணுறது, அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அதுதான் அவங்களை திருத்தணும்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது கிடையவே கிடையாது. ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு குரூப் ஆஃப் ரேபிட்ஸை வந்து அதோட குட் பிஹேவியர்ஸ்க்கு ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு செட் ஆஃப் ரேபிட்ஸை வந்து அதோட பேட் பிஹேவியர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரிவார்ட்ஸ் பண்ண ரேபிட்ஸ் தான் ரொம்பவே குயிக்காக அதை லேர்ன் பண்ணியிருக்கு, ரொம்பவே எஃபெக்டிவாகவும் இருந்திருக்கு. லேட்டர் ஸ்டடீஸில் இது ஹியூமன்ஸுக்கும் அப்ளை ஆகுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டோம். ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம அப்பா நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம டீச்சர்ஸ் நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போலேருந்து அந்த நேரட்டிவே நம்ம மாற்றுறோம். ஒருத்தங்கிட்டேருந்து ஒரு ரிசல்ட் வரணும்னா அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாமல், கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன இஷ்யூன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுங்க. இட்ஸ் மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தம். அதுதான் ரிசல்ட்டும் தரப்போகுது. இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ கண்டிப்பாக தரப்போகிறது இல்லை. ஸோ டோன்ட் கிரிட்டிசைஸ் ஆர் கம்ப்ளைண்ட், அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் பாயிண்ட், கிவ் அ ஹானஸ்ட் சின்சியர் அப்ரிஷியேஷன். லெட் மீ டெல் யூ ஸ்டோரி. நான் எப்போவுமே ஆஃபீஸ்க்கு கேபில் தான் போய்ட்டு வருவேன். ஆஃபீஸ் கேப் தான் எப்போவுமே எனக்கு ஒரே டிரைவர் தான் வருவார். நான் எவ்ரி சிங்கிள் டே அவங்களுக்கு ஒரு சின்ன அப்ரிஷியேஷன், தேங்க்ஸ்ண்ணா அதான் சொல்லுவேன். எவ்ரி சிங்கிள் டே சொல்லுவேன். நான் ஒரு நாள் நான் லீவு கேப் கேன்சல் பண்ண மறந்துட்டேன். நம்ம கேப் கேன்சல் பண்ணாமல் நோ ஷோ இருந்துச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு இஷ்யூ ஆகும். ஸோ நான் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, ஆனால் கேப் கேன்சல் பண்ண மறந்துட்டேன், கொஞ்சம் ஓடிபி மட்டும் போட்டுக்கணும்னு சொன்னேன். ஹி அக்செப்ட் தட். அவர் அதை ஒத்துக்கிட்டாரு. ப்ரோ நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க, அவர் யாருக்குமே அதை ஒத்துக்கிட்டதில்லை, எனக்கு மட்டும் அதை ஒத்துக்கிட்டாரு. அதுக்கான காரணம் ஜஸ்ட் நான் டெய்லி பண்ண ஒரு சின்ன அப்ரிஷியேஷன், தேங்க்ஸ்ண்ணா, அதுதான். அப்போ நான் அந்த பண்ண ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேஷன் அங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அப்ரிஷியேட் பண்ணுறது கண்டிப்பாக எல்லோரும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அப்புறம் ஏன் பண்ண மாட்டோம் ப்ரோ? எனக்குமே அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா எதுக்குமே நான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம அப்பாவை பார்த்து தான் வளருவோம். எங்கே நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம்னா அவங்க மேலே ஆகிடும், நம்ம கீழே ஆகிடுவோம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். எல்லாரும் அப்படி இருக்கீங்களான்னு தெரில, நான் உண்மையாகவே நான் அப்படி இருந்தேன். பட் ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறதால நம்ம பெனிஃபிட் ஆகிறோம்.
அந்த பெனிஃபிட்டுக்கு நம்ம ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதால அவங்களும் பெனிஃபிட் ஆகிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு வின் சுச்சுவேஷன் தான். ஒருத்தவங்க லூஸ் ஆகுறது வின் ஆகுறதுலாம் கிடையாது. ப்ரோ அதுக்காக நான் போயிட்டு ஒருத்தவங்க மொக்கையாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவன்ட்ட போயிட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்கலானோ இல்லை முடியலை நைஸ் ஹேர் ஸ்டைலோ சொல்லலை. கிவ் அ ஹானஸ்ட் சின்சியர் அப்ரிசியேஷன். ஒருத்தனோட ஷர்ட் நல்லா இருக்கா, அவனோட ஷர்ட் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். ஒருத்தனோட ஷூ நல்லா இருக்கா, அவனோட ஷூ நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். கிவ் அ ஹானஸ்ட் சின்சியர் அப்ரிசியேஷன் ப்ரோ. தேர்ட் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் வாட் அதர் பீப்புள் வாண்ட். இங்கே நம்ம எல்லாருமே நமக்கு என்ன வேணுன்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ப்ரோ ஹூ கிவ் அ ஃபார் வாட் யூ வாண்ட். ப்ரோ உனக்கு என்ன வேணுன்றதில் மட்டும் நீ ஃபோக்கஸாக இருந்தேன்னா யாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துப்போம். இங்கே நான் என்னோட சேனலில் டெய்லி நான் கேமரா எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படி சொல்லலாம். ஹூ கிவ் அ. இங்கே நான் எனக்கு என்ன வேணுன்றதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்ணலான்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் எனக்கு வியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவாங்க. ப்ரோ ஐ எம் செல்ஃபிஷ் ப்ரோ, எனக்கு வியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வேணும். சப்ஸ்கிரைப் பண்ண சேனல். ஸோ உங்களுக்கு என்ன வேணுன்றதே செல்ஃபிஷாக ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றவங்களுக்கு என்ன வேணும், மற்றவங்களுக்கு எப்படி நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணலான்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணாலும் ஒரு வின் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க வின் பண்ணி ஒருத்தவங்க லூஸ் பண்ணுறது எப்போவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் அதர் பீப்புள் ரியலி வாண்ட். அவ்வளோதான் இந்த வீடியோவில். ப்ரோ இந்த 3 பாயிண்ட் வேணால் கேட்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கலாம், பட் ஆனால் வெரி பவர்ஃபுல் ப்ரோ. பை த வே நான் இப்போ சொன்ன பிரின்சிபல்ஸ்லாம் இந்த புக்லேருந்து தான் லேர்ன் பண்ணேன். ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ரீட் திஸ் புக். நீங்களும் இதில் உள்ள பிரின்சிபல்ஸ்லாம் யூஸ் பண்ணி மேக் த வேர்ல்ட் பெட்டர் பிளேஸ் ஃபார் லிவிங் ப்ரோ. பை த வே நீங்கள் என் கூட இன்னும் கனெக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். யூ கேன் ஜாயின் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட்.